வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அருகே NLC நிறுவன நில எடுப்புக்கு திமுக கவுன்சிலர் ஆதரவாக கையெழுத்து கேட்டதாக குற்றச்சாட்டு. சிறை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். இது ஒரு குரூப் வாங்குது ஒத்துக்கிறேன்னு சொன்னா இது தப்பான விஷயம் தான். நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 2 இளைஞர்கள் பலி. நண்பரை காண சென்னையில் இருந்து சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புயலாக உருமாறி வங்கதேசம் மியான்மர் கடற்கரை நோக்கி செல்லும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டியது மோர்தான அணை. கோடை காலத்திலும் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராகுல் காந்திக்கு தண்டனை விதித்த குஜராத் நீதிபதிக்கு விதிகளை மீறி பதவி உயர்வு என உச்சநீதிமன்றம் கருத்து. ஏன் நிறுத்தி வைக்க கூடாது என்றும் கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. மலப்புரம் படகு விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதல்வர் பினராயி விஜயன். தலைமறைவான படகு உரிமையாளர் உறவினரிடம் விசாரணை. +2 பொதுத் தேர்வில் 94.03 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட 4.93 விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி அடைந்த மாணவிகள். +2 தேர்ச்சி விகிதத்தில் 97.85 விழுக்காடுடன் விருதுநகர் மாவட்டம் முதலிடம். கடைசி இடம் பிடித்தது ராணிப்பேட்டை மாவட்டம். +2 தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 12ஆம் தேதி கிடைக்கும். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் 19 துணை தேர்வு. திண்டுக்கல்லில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்று தச்சு தொழிலாளியின் மகள் வரலாற்று சாதனை. ஆடிட்டர் ஆவதே லட்சியம் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு மாணவி நந்தினி பேட்டி. +2 மாணவர்கள் மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. விடைத்தாள் நகல் பெற ஒவ்வொரு பாடத்திற்கு 275 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். +2 கணித பாடத்தில் சதம் அடித்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு. பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் சற்று குறையும் என தகவல். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். +2 தேர்வு வெளியான நிலையில் மாணவர்கள் விண்ணப்பம் பெறுகின்றனர். அமைதியான தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கெடுப்பதா? பீகார் யூடியூபர் மணிஷ் காஷ்யப்புக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சென்னை மயிலாப்பூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவியின் உள்ளாடையை கழற்ற சொல்லியதாக புகார். உள்ளாடையில் இரும்பு கொக்கி இருந்த காரணத்தால் தேர்வு கண்காணிப்பாளர் நடவடிக்கை. மல்யுத்த கூட்டமைப்புக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள். ஆதரவு தெரிவிக்க வந்த விவசாய அமைப்பினரை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 45,680 ரூபாய்க்கு விற்பனை. திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்ட பங்கேற்பாளர் பட்டியலில் இருந்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் பெயர் நீக்கம்.
மதுரை திமுகவில் சலசலப்பு. திகார் சிறையில் கைதி குத்தி கொல்லப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறப்பு படை வீரர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். ராஜஸ்தானின் ஹனுமன்கர் பகுதியில் வீடுகள் மீது விழுந்த MiG-21 போர் விமானம். 3 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். A.R. ரஹ்மான் இசையில் பாடிய வடிவேலு. மாமன்னன் படத்தில் வடிவேலு பாடிய பாடல் விரைவில் வெளியாகிறது. IPL தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க இரு அணிகளும் போராடும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் நாளை மறுநாள் புயலாக மாறி வங்கதேசம் மியான்மரை நோக்கி நகரும் என்றும் கணித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள மோர்தானா அணை 261 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் குடியாத்தம், கேவி குப்பம், லத்தேரி உள்ளிட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஆந்திர மாநிலத்தின் பலமனேர், புங்கனூர் பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் மோர்தானா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. தற்போது அதன் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் மோர்தானா அணையில் இருந்து வினாடிக்கு 163 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆறுலாம் தண்ணியா இருக்குது. அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் நம்ம உயர்ந்திருக்குது. கிணத்துல போர்லாம் தண்ணி நல்லா இருக்குதுங்க. இன்னும் வரும் காலங்களெல்லாம் நாங்கள் விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபடுவோம். அதனால எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பத்தாமல் போனோமா அணையை திறந்து விட்டா கூட இன்னும் சந்தோஷமா இருக்குங்க. காவிரி ஆற்றை ஒட்டியுள்ள வனப்பகுதிகள், மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 4000 கனஅடியிலிருந்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு பேர், எந்த மாவட்டங்கள் முதல் 3 இடங்களுக்குள் வந்துள்ளன என்பது உள்ளிட்ட தகவல்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி.
இந்த ஆண்டு +2 தேர்வுல ஒட்டுமொத்தமா 94.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுலயும் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளோட தேர்ச்சி எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மாணவிகள் ஒட்டுமொத்தமா 96.38% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுவே மாணவர்கள் 91.45% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த வித்தியாசம் அப்படின்றது 4.93% இருக்கு. அடுத்ததா தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில முன்னணியில இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விருதுநகர், திருப்பூர், பெரம்பலூர், கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் 97%க்கும் அதிகமா தேர்ச்சி விகிதம் பெற்று இந்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதுலயும் விருதுநகர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாவே சில ஆண்டுகளா முதல் 3 இடங்களை வகிச்சு வராங்க. அடுத்ததா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களோட பட்டியல். இதுல ராணிப்பேட்டை, காரைக்கால், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. வழக்கமாவே வட மாவட்டங்கள் தான் இந்த கடைசி 5 இடங்களை பிடிக்கும் என்பதால அந்த இடத்துல அரசு சார்பில் தனியா கவனம் செலுத்தப்பட்டு கோச்சிங் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட இந்த முறை வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு கடைசி 5 இடங்கள்ல. அடுத்ததா 100 மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவங்களோட பட்டியல், சென்டம் எடுத்தவங்கல இதுல கணிதத்தோட எண்ணிக்கையை தான் நாம பார்க்கணும். ஒட்டுமொத்தமா 690 மாணவர்கள் கணிதத்துல சென்டம் எடுத்திருக்காங்க. இதுவே கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 1800க்கும் அதிகமான மாணவர்கள் அதுல சென்டம் எடுத்திருந்தாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கு. இதனால இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல காம்படிஷன் குறையும் அப்படின்ற வகையில இதை நாம பார்க்கலாம். அடுத்ததா காமர்ஸ் சார்ந்த படிப்புகள் அதுல எல்லாம் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சென்டம் எடுத்தவங்களோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா வடிவவியல்ல கடந்த முறை 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்டம் எடுத்திருந்தாங்க. ஆனா அதுவே இந்த முறை 5600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இதனால காமர்ஸ் சார்ந்த படிப்புகள்ல இந்த முறை நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வகுப்பு தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினி ஆடிட்டர் ஆவதே தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளியான அண்ணாமலையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி நந்தினி அனைத்து பாடங்களிலும் சென்டம் வாங்கியுள்ளார். அதன்படி தமிழ், ஆங்கிலம், பொருளியல், வணிகவியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மற்றும் கணக்கு பதிவியல் பாடங்களில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார். நந்தினியின் தந்தை சரவணகுமார் தச்சு வேலை செய்து வருகிறார். ஏழ்மையான குடும்ப பின்னணியிலும் விடாமுயற்சியுடன் பயின்று வியத்தகு சாதனையை மாணவி நந்தினி நிகழ்த்தியுள்ளார். தனது சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர், நண்பர்களே காரணம் என்று மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதிக்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். எல்லாரும் அவங்களோட கோல் என்னவோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி மற்ற என்டர்டைன்மெண்ட்ஸ் அது இது எல்லாமே வேணும் தான். நமக்கு அது எவ்வளவு தூரம் நம்ம எதை இழக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்கும். ஸோ இழக்கிறத நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. தன்னம்பிக்கையோட எல்லாரும் படிச்சு எல்லாரும் முன்னேறணுன்றது என்னோட ஆசை. என்னோட ஆம்பிஷன் ஆடிட்டிங் பண்ணணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன். அந்த கோர்ஸை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? நான் என்னோட ஓன் லெக்ஸ்ல நான் நிக்கணும் சொந்த கால்ல அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்கள், நிறைய மாணவிகளோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். நான் முன்னாடி உங்களாலையும் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் காட்டணும். அவங்களுக்கும் நான் என்கரேஜ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. மாணவி நந்தினியின் சாதனையால் தங்களது பள்ளியை பெருமை கொள்வதாக தாளாளர் நாகஜோதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவியின் உறவினர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். இந்த நாள் எங்களுக்கு ஒரு பொன்னான நாளா இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய பள்ளி அண்ணாமலையார் பள்ளிக்கு மிகவும் சந்தோஷமான நாள், பெருமை மிக்க நாள். எங்கள் ரெக்கார்டையே இந்த பொண்ணு பிரேக் பண்ணியிருக்கா. 600க்கு 600 என்பது சாத்தியமே இல்லாதது. அந்த இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அனைவரும் இங்கே வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தையே எனக்கு வரமாட்டேங்குது, அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. படிக்கிறப்ப ஸ்டடி ஹாலிடேப்ப என் வீட்டுக்கு வரும். படிக்கும்போது நான் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணுவேன். கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டாக வரவிட தங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணினேன். என்னோட என்கரேஜ் மட்டும் இல்லை, என்னோட பேத்தியோட முயற்சி, தன்னம்பிக்கை, முயற்சினால அந்த பிள்ளை நல்ல முறையில் படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னால் ரொம்ப பேச முடியல, ஆனந்தத்தில் அழுகை தான் வருது எனக்கு. எல்லா குழந்தைங்களும் இதே மாதிரி தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இருந்து படித்து ஃபஸ்ட்டாக வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க எல்லா குழந்தைகளும்.
உதகையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, விவரத்தை தெரிவிக்கலாம். ஹலோ, உதகையில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் கணித தேர்வில் மாணவர்களின் தேர்வு முடிவுகள் 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். சாம்ராஜ் அரசு உதவி பெறும் பள்ளியில் இந்த நிறுத்தி வைப்பானது நடைபெற்றிருக்கிறது. மாணவர்களினுடைய தேர்வு முடிவுகள் 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர்கள் உதவியதன் காரணமாக தேர்வின் போது ஆசிரியர்கள் உதவியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் அந்த தேர்வு முடிவுகளானது 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகளானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சாம்ராஜ் அரசு உதவி பெறும் பள்ளியில் கணித தேர்வில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் அந்த 34 மாணவர்களின் தேர்வு முடிவுகளானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவி லக்ஷ்மயஸ்ரீ தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து தங்களது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தமிழ் ஆசிரியர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் தங்களது மகள் மாவட்ட அளவில் முதன்மை இடம் பிடிக்க காரணமாக இருந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக பெற்றோர் கூறினர். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாகவும் ஸ்டேட் செகண்டாகவும் வந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழில் 2 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் எடுத்திருக்காங்க. 100 எடுத்திருக்காங்கன்னா அதில் என் பொண்ணுன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் என் பொண்ணு படிக்க வைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன். நான் இந்த அளவுக்கு என் பொண்ணு மார்க் எடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவா நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி என் பொண்ணு இந்த அளவுக்கு படித்து நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்கன்னா அவளோட ஆசிரியர்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்படுறேன். கள்ளக்குறிச்சி அருகே வன்முறை நடைபெற்ற கனியாமூர் தனியார் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாணவி ஒருவர் மரணமடைந்ததை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் பள்ளி சூறையாடப்பட்டது. அதன் பிறகு 3 மாதங்கள் பள்ளி செயல்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்தது. இந்த நிலையில் அப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அரக்கோணம் மாணவி லக்ஷ்மயஸ்ரீ சாதனை படைத்துள்ளார். தமிழ்ல சென்டம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே எங்க அப்பா அம்மா, நெக்ஸ்ட் என்னோட டீச்சர்ஸ். தமிழ் சார் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தது, அதுதான் நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் என் அம்மா அப்பா எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. கடலூரில் தந்தை இறந்ததை அறிந்தும் வேதியியல் தேர்வு எழுதிய +2 மாணவி கிரிஜா 479 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். தந்தை இறந்த அன்று எழுதிய வேதியியல் பாடத்தில் 81 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு பெரிய வேலைக்கு போய் எங்க அப்பா ஒரு பேரை காப்பாது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் சாதனை புரிந்துள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பக்தவச்சலம் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்ட புதிய திட்டங்களால் அரசு பள்ளி மாணவர்கள் ஊக்கமுடன் படித்து வெற்றி கண்டதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளிகளில் அதிக அளவு தேர்ச்சி விழுக்காடு பெறுவதற்கு மதிப்பிற்கு மரியாதை தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி பல திட்டங்களை, நான் முதல்வன் திட்டங்களையும், அடுத்து கரியர் கைடன்ஸ் உயர்கல்வி வழிகாட்டுதல் திட்டங்களையும் சிறப்பாக நாங்கள் எடுத்துரைத்ததன் மூலமும் ஒன்றிணைந்து பாடுகிறோம் என்று ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து செய்ததனால்தான் இந்த ஒரு விழுக்காடு எங்களுக்கு கிடைத்தது என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்வதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவை, திருச்சி மத்திய சிறைகளில் உள்ள கைதிகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களில் 100% தேர்ச்சி அடைந்தனர்.
கோவை மத்திய சிறையில் மொத்தம் 12 கைதிகள் தேர்வு எழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். இவர்களில் 3 பேர் 460 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றனர். இதில் கார்த்திகேயன் என்ற கைதி 481 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். திருச்சி மத்திய சிறையில் தேர்வு எழுதிய 6 பேரும் தேர்ச்சி பெற்றனர். மதுரை மத்திய சிறையில் உள்ள 15 கைதிகள் +2 தேர்வு எழுதிய நிலையில் ஒரு பெண் உட்பட 14 பேர் தேர்ச்சி பெற்றனர். பெண் கைதி அமுத செல்வி 473 மதிப்பெண்கள் பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 88 பேரில் 77 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறை கைதிகளின் தேர்ச்சி விகிதம் 87.50 பதிவாகியுள்ளது. NLC நிறுவன நில எடுப்புக்கு ஆதரவாக கையெழுத்து கேட்டதாக திமுக கவுன்சிலர் சிறைபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவன விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வளையமாதேவியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் கரிவெட்டி கிராமத்தில் வீடு வீடாக சென்று NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுக்க தயார் என அச்சிடப்பட்ட காகிதத்தில் கையெழுத்து கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த அப்பகுதி மக்கள் திமுக கவுன்சிலரை சிறைபிடித்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகளின் வேலையை திமுக கவுன்சிலர் செய்வது ஏன் என கேட்டு கிராம மக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த இடம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் எத்தனை நாள் வந்து பாத்துறீங்க? இந்த வெறும் ஃபார்மை தூக்கிட்டு ஓடிறீங்க. இங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல. நான் எங்களை வேற இடத்துல பொட்டை காட்டில கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? உட்காந்து நேரத்துக்கு மரத்துல கொட்டை உடைச்சிட்டு தான் வாழ்ந்துருக்கலாம். எல்லாம் படிச்சுட்டு தான் எங்களுக்கு வேலைக்கு ஒரு உத்தரவாதம் சொல்ல முடியல. அன்னைக்கு டிஆர்ஓ சொல்றாங்க எனக்கு மோட்டிவேஷனே வரலான்றாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப தூக்கிட்டு எதுக்கு முடியறீங்க? வந்து நீ சொல்லு சொல்லட்டும். நீங்க இந்த பிரித்தாலும் சுற்றி வேணாம். இன்னொன்னு இந்த யாரும் வந்து எங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன் யாரா இருந்தாலும் அமைச்சராலும் கலெக்டர் இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1,07,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் 19ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஒரு கல்லூரிக்கு 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இருந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்ட 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி 5 கல்லூரிகள் வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விண்ணப்ப கட்டணமாக 2 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருகே அரசு பேருந்தை அரிசிக்கொம்பன் யானை தாக்க முயற்சித்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கேரளாவில் 10க்கும் மேற்பட்டோரை கொன்ற இந்த யானை மேகமலை பகுதியில் உள்ள ஹைவேஸில் தேயிலை எஸ்டேட் பகுதியில் உலா வருகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மேகமலை செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் குபேந்திரன் காடு பகுதியில் அரசு பேருந்து சென்றபோது அரிசிக்கொம்பன் யானை சாலையில் உலாவியது. அதை கண்ட ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக நிறுத்தினார். அப்போது திடீரென ஆவேசமடைந்த யானை பேருந்தை தாக்க முற்பட்டது. திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்ட பட்டியலில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் பெயர் திடீரென நீக்கம் செய்யப்பட்டது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி மாநிலம் முழுவதும் 1222 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கூட்டம் தொடர்பான முதல் பட்டியலில் பழனிவேல் தியாகராஜனின் பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது அந்த பெயர் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொள்வதாக ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த பட்டியலில் நேற்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்து சவரன் 45,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 18 ரூபாய் அதிகரித்து 5,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 30 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 300 ரூபாய் அதிகரித்து 82,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரத்தில் சரிந்த தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதால் தங்கம் வாங்க இருந்தவர்கள் கவலையடைந்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.